ஓகே ஓகே, இப்போ ஒரே சந்தோஷம் ஆயாச்சு இல்ல? வெரி ஹாப்பி. முத இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. என்ன பண்ண அப்ப? அழுதுட்டே வந்தோம், டென்ஷன் ஆட்டு. என்ன ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கை விட்டுட்டாங்க. என்ன எதுக்காக உன்னை கை விட்டாங்க? பிளாசண்டா பிரேவியரியான்னு சொல்லிட்டு கை விட்டுட்டாங்க. இது உனக்கு 2வது குழந்தை. முதல் குழந்தை ஆப்ரேஷன் எடுத்திருந்தோம். சரி, 2வது குழந்தை பிளாசண்டா பிரேவியா, நஞ்சு தாழ இருக்குன்னு எல்லாரும் கை விட்டுட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் இங்க அலெக்ஸ் சாரோட கேட்டு அவங்க இங்க வர சொல்லி வந்தோம். வந்தபோது நீங்க அவசரமா கிளம்பிட்டு இருந்தீங்க. கரெக்ட். அப்போ வழியில இருந்து உங்களை பார்த்து நீங்க வந்து என் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து இங்க பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தந்தீங்க. அப்புறம் 15 நாளத்துக்கு ஒருக்க செக்கப்புக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி வரும்போது டென்ஷன்லாவே வருவேன். ஒவ்வொரு முறையும் உனக்கு யாராவது ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அப்படி என்ன பயமுறுத்தினாங்க ரிலேட்டிவ்ஸ்? ப்ளீடிங் ஆயிரும், பிள்ளை இதாயிரும், அந்த டென்ஷன்ல ஏர்லியரா எடுக்க வேண்டிய வரும். 6ஆம் மாசத்துல எல்லாம் டெலிவரி 6 மாசத்துலயே டெலிவரி ஆயிரும், இன்குபேட்டர்ல வைக்க வேண்டிய வரும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அப்புறம் மூச்சு திணறல் வரும்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். அது எதுக்கு வரும்? ஓ, குழந்தைக்கு மூச்சு திணறல், உனக்கு இல்ல? சரி, ஓகே. அப்புறம் ஒவ்வொரு வாட்டி வரும்போது டென்ஷனா வருவேன். என்ன 1/2 மணிக்கு 1 மணிக்கு வச்சு நீங்க என்ன என்கிட்ட டென்ஷனை இறக்கி வச்சிருவேன், உங்ககிட்ட எல்லாம் இறக்கி வச்சுட்டு நான் போயிருவேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க தந்த நம்பிக்கையில தான் நான் இந்த அளவுக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லை. உனக்கு மட்டும் இல்ல கவுன்சிலிங், உன் வீட்டுக்காரனுக்கு கவுன்சிலிங். நீ எப்படி உன்னோட ஃபேமிலிய ஹேண்டில் பண்ண அதை சொல்லு பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் என்னால முடியவே செய்யாது. ஹஸ்பண்ட் ஒவ்வொரு வாட்டி வரும்போது நீங்க தர ஒரு தைரியத்துலதான் நான் இந்த அளவுக்கு வந்தது. எல்லாரும் ப்ளீடிங் ஆகும்னு சொன்னாங்க. நீ என்னெல்லாம் நினைச்சு பயந்த சொல்லு? ப்ளீடிங் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா ஒரு வாட்டி கூட எனக்கு ப்ளீடிங் ஆகல. அதுதான் ஒரு பெரிய விஷயமா. கிரேஸ் ஹாஸ்பிட்டல் வந்தது உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப கண்டிப்பா. ஆபரேஷனுக்கு முதல் நாள் 1 வாரம் முன்னாடி நீ அட்மிட் ஆயிட்ட. அந்த 1 வாரமும் இங்க எப்படி பாத்துட்டாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம்? என் வீட்டுல நான் இருந்திருந்த போலும் இந்த அளவுக்கு பாப்பாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு கேர் பண்ணி எல்லாருமே ஹோல் ஹாஸ்பிட்டல் மொத்தமே என்ன அவ்வளவு கேர் பண்ணி பார்த்தாங்க. அது இருக்கிறதுலே பெஸ்ட் திங். அதுல நான் வந்து உன் ஹஸ்பண்டுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலே he was so supportive, all the time சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஒன்னொன்னு நமக்கு வந்து சில டைம்ல பிளாசண்டா பிரேவியால 40 யூனிட் பிளட் வரைக்கும் தேவைப்படும்னு நம்ம யோசிச்சோம். ஆனால் கடவுள் கிருபையில் 6 யூனிட் பிளட்டோட நின்றுச்சு. எத்தனை பிளட்டுக்கு நம்ம கேட்டாலும் உடனே வந்து டோனரை கொடுக்கறதுக்கு ரெடியாக நீங்கள் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரெடியாக இருந்தேன். நான் பல முறை டேட்டை மாற்ற வேண்டியது இருந்துச்சு. எத்தனாம் தேதி பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எம்ஆர்ஐ பண்ணும்போதும் உனக்கு பயமாக இருந்திருக்கும். ரொம்ப பயம். ஏன்னா நஞ்சு கோடி கீழே தாழ இருந்துச்சுன்னா அதோட ரூட்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவும். நம்ம நீர்ப்பைக்கு போகலாம், ஏன்னா அது இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு கீழே இருக்கு பத்தியா, அப்போ எல்லாத்தையும் பாதிக்கும். அதுக்காக தான் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணது. அப்போ அது ஆப்ரேஷன் பண்ணும்போது நிறைய கஷ்டம். பிளான் ஏகப்பட்ட பிளான். ஆனால் அப்படி ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கு எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷனும் எனக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்க. இங்கே எனக்கு எல்லா விதத்துலேயும் எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. பட் ஐ டுக் ஒரு 1 வீக் உனக்கு ஆயத்தப்படுத்துறது தான் எனக்கு சரி. ஒன்றை சரி பண்ணணும், உன் ஃபேமிலியை சரி பண்ணணும், ப்ளஸ் அந்த பேபியை கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ பீடியாட்ரிஷியன் கரெக்டாக எல்லாரையும் அந்த டீமை சரியாக வரவழைச்சி ப்ராப்பராக அந்த சர்ஜரியை பண்ணணும். ஆனால் பண்ணும்போதும் பிளாடர் கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சு. அப்போ யூராலஜிஸ்ட்டை வரவழைச்சோம். அப்போ அவங்களும் பார்த்தாங்க. ஆனால் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை, பிகாஸ் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. ஆனால் என்னன்னா சில சமயங்களில் இந்த மாதிரி கண்டிஷனில் ரத்தம் உறையாமே போயிடும். ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளம், அந்த சோர்ஸையே நம்ம எடுத்துட்டா நோய் முதல் நாடிங்கிற மாதிரி எந்த பிரச்சனைனால உனக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குமோ அந்த சோர்ஸையே எடுத்து தூக்கிட்டா உனக்கு கஷ்டம் இருக்காதுன்னு. அல்டிமேட்டாக ரதிமீனாவை காப்பாற்றணும், அந்த குழந்தைய சரியாக்கணும் வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ். இதுதான் எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. அழகான
ஆண் குழந்தையும் உனக்கு கிடச்சிச்சு. முதல்ல பொண்ணு இருந்துச்சு, இப்போ ஆண் குழந்தையும் கிடச்சிது. அதுவும் நல்ல அழகான குழந்தை, அதுவும் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் அதுவும் கிடச்சிச்சு. உனக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடும் ரொம்ப கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஆகுமோன்னு யோசனையாக இருந்தால் கூட எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் NICU இருந்துச்சு, பீடியாட்ரிஷியன் ப்ராப்பராக இருந்தாங்க, நமக்கு என்னெல்லாம் தேவையோ ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் உனக்கும் தேவைகளை எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி நல்ல ஸ்டாஃப்ஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக கேர் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கு மேலே காட்ஸ் கிரேஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண ஹெல்ப்பில் இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் தாயும் குழந்தையும் மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே.